தமிழக பட்ஜெட் வர இருக்கிறது. அதுல என்ன மாதிரியான திட்டங்கள் தமிழகத்துக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க? திமுக தரப்புல இருந்து என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்க? ஒரு ஆட்சின்னு ஒன்று நடக்குதா? ஆட்சி நடந்தா தான் நீங்க கேட்கல, காட்சி தான் நடக்குது. ஒவ்வொரு மந்திரி ஒரு வாட்டியை உடறாங்க. நிர்மல்குமார்னு ஒரு மந்திரி என்னை பார்த்து கேட்கிறாரு, சிபிஐக்கு நான் மனு கொடுத்தேன். சிபிஐக்கு எது கொடுத்தேன்னா அது தெரியுதா அவருக்கு? கவர்னர் இடத்துல மனு கொடுத்தது வந்து இந்த மாதிரி கட்சி மாறுறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, அதுக்காக கவர்னர் கிட்ட மனு கொடுத்துட்டு அவர் கவர்னர் முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கிட்ட மனு கொடுத்தோம். அதே போல சட்ட ரீதியாக நடவடிக்கை விஜிலன்ஸ் டிவிஎஸ்சி இருக்கிறது, அவர் டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் ஆபீஸ் ஆலந்தூரில் தான் இருக்கு. அதிலெல்லாம் காப்பி கொடுத்தோமே தவிர நான் இன்னும் சிபிஐக்கு மனு கொடுத்தேன். சிபிஐக்கு எது மனு கொடுத்தோம்னா கரூரில் போய் விஜய் பேசுறதுக்கு சிபிஐ கிட்ட கோர்ட்டில் வழக்கு போட்டோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா அதுக்குன்னு தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமித்திருக்கு, அவர்கிட்ட கொடுங்க, சிபிஐ கிட்டையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னதன் பேரில் 2 புகார்களை இந்த கரூரில் விஜய் பேசி பேச்சு கரூர் கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷ், இன்னொரு ஆள் அரவிந்த், ஆதவ அர்ஜுனா, வேற ஞாபகம் வர மாட்டேன், ஆதவ அர்ஜுனா, இவர்களெல்லாம் அக்யூஸ்டா இருக்கிறாங்க. அவர்கள் இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி எல்லாம் பேசுவது தவறு என்று புகார் கொடுத்திருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லா ஊடகங்களும் வந்தது. திமுக சார்பில் கவர்னரிடமும் டிவிசியும் கொடுத்தது ஆசிரியருக்காக. கரூரில் கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் உள்ளிட்டவர்கள் பேசிய பேச்சு குறித்து சுப்ரீம் கோர்ட் நியமித்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய அவருக்கும் அதே போல சிபிஐக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் சார். அதுமாரி குதிரை பேர் அரசியல் வந்து கவர்னர் கிட்ட இருந்து நீங்க மனு கொடுத்தது வந்து அரசியல் நாடகம் சொல்லி மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நாடகம் நடத்துறாங்க. குதிரை காவல்துறையில புகார் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு கவர்னர் போய் கொடுக்குறாங்க? அது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காமராஜருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம், கவர்னர் கிட்ட கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக இல்லை. கவர்னர் எடுத்தாலும் எடுக்கலான்னாலும் அவர்கிட்ட மனு கொடுத்துதான் கோர்ட்டில் கேட்பாங்க. வழக்கு தொடருதுன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அதற்காக சில ஃபார்மாலிட்டி இதெல்லாம் மாணிக் தாகூருக்கு தெரிய நியாயம் இல்லை. அவர் திடீர்னு அரசியலுக்கு மேலே வந்தவர், அதனால தெரியாது. அவருக்கு பின்னா நினைப்புன்னா அவர் ரவீந்திரநாத் தாகூரோட பேரன் நினைச்சிருக்கிறார். அவர் மாணிக் தாகூர்ன்றதை மறந்து விட்டார். திமுக காரங்கிட்ட விளையாடினா வேற மாதிரிலாம் பேசுவார். இன்றைய தினம் காமராஜருடைய பிறந்த நாள். இந்த காங்கிரஸ்காரங்க காமராஜரோட செத்து சாவரவர்கள் அவர் கூட இருந்துட்டு அவர் செத்து 4 மாசத்துக்கெல்லாம் போய் அவரை ஜெயிலில் வைக்கணும்னு நினைச்சு இந்திரா காந்தியோட சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு கூட்டம். இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது வேற, அது சம்பந்தமா கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. நீங்க அது வருது. அது மட்டும் இல்ல, ஜெயிலே ஒரு மாற்றுத்திறனாளியை சாவடிச்சிருக்கிறாங்க. இதை குறித்து எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி இவரை பத்தி விஜயை பத்தி ஒரு வார்த்தை போட்டார்ன்றதுக்காக அவரை இரவோடு இரவாக சென்று கைது செய்கிறார். ஆக இது மாற்றுத்திறனாளிக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் நடக்கும். இந்த ஆட்சியில ஏதோ திடீர்னு அல்பைக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி கொடை பிடிக்கிறாங்க. இந்த கொடை ரொம்ப நாளுக்கு இருக்க பிடிச்சிட்டாங்கன்னு இழுத்துட்டு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க மொத்தம் காலி. தயவுசெய்து நான் நேற்றே சொல்லிட்டேன், அதாவது இனிமேல் பட்டு மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். காரணம் என்ன, நான் ஏற்கனவே சொன்னதை போல போன தேர்தலில் கூட நாங்கள் வந்து செத்த பாம்பு அடிச்சதுனால தான் கருணாக உள்ள வந்துச்சு. அது திருப்பி வந்து அதெல்லாம் பேசுறாங்க. எங்களுக்கு இப்போ மெயின் எதிரி தாவேகா, அவரை பற்றி கேளுங்க. அதை பற்றி மற்ற கட்சிகளை பற்றி பெரம்பூரை வந்து சிங்கப்பூர் ஆகட்டும், மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி திமுக அவர் கண் இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. அவர் திறந்து வச்சிருக்க ஆபீஸை யார் கட்டினது? திமுக ஆபீஸ் கட்டினது. அங்க இருக்கிற கல்யாண மண்டபம் யார் கட்டினது? பெரம்பூர் சுற்றி அவர் பார்த்துருந்தா தாங்க தெரிய போகுது.